ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று சொன்ன மாதிரியே நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா ஆக்ரா வந்துட்டோம். ஆக்ரா வந்து நேற்று நைட்டு நான் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால். எஸ், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி தான். சாரி, நான் மறந்துட்டேன். கேட்லேயே நான் வீடியோ எடுத்துருக்கணும், பட் கேட்லேருந்து கொஞ்சம் தூரம் நான் உள்ளே வந்துட்டேன். இட்ஸ் ஃபைன், நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ தான் போயிட்டுருக்கோம். நடந்து தனியாக தான் போகிறேன், இது கூட யாருமே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் ஷூக்கு வந்து ஏதோ கவர் போடணும்னு சொல்லி விற்பாங்க. ஃப்ரெண்டு சொன்னாங்க உள்ளே ஃப்ரீயாகவே கொடுப்பாங்கன்னு. பார்த்துப்போம், மேபி யாராவது உள்ளே கொடுக்குறாங்களா இல்லை. நாங்கள் போய் வேணாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை வந்து ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் உள்ளே வந்துட்டேன். நீங்கள் வந்ததையும் உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். இது வந்து 2 விதமான டிக்கெட் இருக்கும். இங்கே நிறையா டூரிஸ்ட் கைடு இருப்பாங்க, பட் நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணாமல் இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா அவங்க கொஞ்சம் நிறையா காசு ஆட்டை போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆன்லைன்லேயே உங்களுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணால் அவங்க ஒரு QR ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது வந்து 45 ரூபீஸ். நான் வந்து சும்மா வெளியே மட்டும் சுற்றுறதுக்கு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். தெரில, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அந்த டிக்கெட்லேயே நம்ம உள்ளே போய்க்கலாம், மும்தாஜோட கல்லறை வரைக்கும் மட்டும் போக முடியாதுன்னு சொன்னாங்க. பட் தெரில ஃப்ரெண்ட்ஸ், நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இல்லை அந்த ஒரு டிக்கெட்லேயே எல்லாம் உள்ளே போயிடலான்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நான் வந்து தாஜ்மஹால் பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாஜ்மஹாலோட கேட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி மெயின் கேட்டு தான் உள்ள. இது ஒரு பெரிய கேம்பஸ் தான். அதுக்குள்ளே வந்தாச்சு. ரெட் ஃபோர்ட் என்ன தாஜ்மஹால் லால் கலர் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் உள்ளே போனால் தான் எனக்கு என்னென்னு தெரியும். ஒரு கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி செக்அப் ஆகும். இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஆன்லைன் டிக்கெட்ஸை வந்து அங்கே கொடுத்து அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக உங்கள் பேக்கு மேபி நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் எங்கேயாவது லாக்கரில் உங்கள் பேக்கெல்லாம் வச்சுருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இங்கே பேக் எடுத்துகிட்டு வரது அவ்வளோ நல்லது இல்லை. நான்லாம் ஒரு ரூம் எடுத்து அவங்க எல்லாம் பேக்கையும் வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் குட்டியாக ஒரு பேக் வச்சுருந்தேன். அதை நான் ஸ்கேன் பண்ண வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கூட ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெஸ்ட் கேட். ஆக்சுவலி இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கிறது இப்போ தான். ஆக்சுவலி எக்ஸிட்டும் இங்கே தான் இருக்குது, நம்ம இன் பண்ணுறதும் இங்கே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன். உங்களுக்கு தெரியுதா, we are almost there. இதுதான் மெயின் என்ட்ரி. நம்ம இதுக்குள்ளே போனால் அங்கே பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக நான் வெறும் அந்த சரவடியோட, உங்களுக்காக தெரியுமா அந்த சரவடி வரும் தீபாவளிக்கு வாங்குகிற பட்டாசில், அதில் அந்த தாஜ்மஹால் படம் போட்டிருப்பாங்க. நான் அதில் தான் இது வரைக்கும் தாஜ்மஹால் பார்த்துருக்கேன். அது இல்லாமல் இந்த புக்கிலலாம் வரும். பட் இப்போ நான் லைவாகவே தாஜ்மஹாலை பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வா, ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கூட்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே நல்லா ஒரு செக்யூரிட்டி செக்அப் போகுது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்மோஸ்ட் பேக் தாஜ்மஹால் கிட்ட வந்துட்டோம். நிறைய பேர் வந்து உங்களை வந்து கைடு வேணுமா அதெல்லாம் கேட்பாங்க. அது உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் எல்லா பக்கமே உங்களுக்கு சைன் போர்ட் இருக்கும், நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கலான்னு. அப்புறம் நிறைய பேர் யூடியூப்பில் வந்து வ்ளாக் போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு கைடு வாங்கணும் எடுக்கணும்னு அவசியம்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாமல் பே பண்ணிட்டு, மேபி அவங்களோட பொருளாதார ரீதியாக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கைடு எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம், ஆனால் வந்து ரொம்ப பெரிய இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பில்டிங் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், அவங்க வந்து
இருக்க மக்களை எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுறாங்க பாருங்கள். அது எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்கும். பக்கத்தில் போனால் ரொம்ப வேலை செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு சும்மா சக்கத்தாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அதுமாதிரி திரும்பி ரொம்பவே ப்ரைட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ப்ரைட்டாக இருப்பாங்க. அவ்வளோ லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்க அந்த பில்டிங்கு. கேமரா கேப்சர் பண்ணலாம். நல்ல கேமரா இல்லைன்னு கூட நினைக்கலாம். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் நிறைய நல்ல நல்ல கேமராவும் வாங்குவோம். பாருங்கள் பிரைட்னஸ் இட்ஸ் ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டு காஸ்ட்மாக நம்ம ஓகேவா இன்னும் வந்து முன்னாடி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம் தாஜ்மஹாலுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் விளாக் எடுக்கிற மொழியே இல்லை. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பிரம்மாண்டமாக இருக்கா? அருமை 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 ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஹாய். ஆக்சுவலி சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தாஜ்மஹாலை இப்போ சுற்றிட்டு இருப்போம். இப்போ ஆக்சுவலி இதுதான் யமுனா ரிவர். யமுனை நதிக்கரையில் தான் நம்மளோட தாஜ்மஹால் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஐ திங்க் ஒரு பிளாக் தாஜ்மஹால் வரும்னு சொல்லி நான் வந்து அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து அந்த இடம் தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் பிளாக் தாஜ்மஹாலுக்கு ஷாஜகான் பிளான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பட் தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. நான் இதை விட நல்ல நல்ல தகவல்களை உங்களுக்கு கொடுப்பேனா என்ன நினைக்கிறது. எப்படியும் உங்களோட இந்த விளாகை வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். போர் ஆயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் விளாகிங். ஏன்னா இப்போ பர்சனல் டைமில் கொஞ்சம் இருக்குது. நான் அதில் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாஜ்மஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே 4 சைட்லையும் ஒரே மாதிரி வியூ தான் இந்த தாஜ்மஹாலில். அதாவது அந்த ஃப்ரண்ட்டு கேட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அது நீங்கள் 4 சைடு போனாலும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செங்கோட்டை ஐ திங்க் செமிகாலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது செங்கோட்டைன்னு நினைக்கிறேன். மற்றபடி என்ன ஸ்கூல் பசங்கள்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. நல்லா வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குளிர் இப்போ இல்லை. காலையில் நல்லா குளிர் இருந்தது. நைட் டைம்லேயும் செம குளிர் தான். பட் இப்போ குளிர் இல்லை. நான் ஜாக்கெட் கொண்டு வந்தேன், ஒரு யூஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிற பாருங்களேன். ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. சரி இது மத்தியானம் 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இது தாஜ்மஹால் ஃபுல்லாக சுற்றிட்டு சரி ஓகே நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்லான்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்ரா இல்லைங்கடா தமிழ் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நம்மளுக்கு பேசிக்காகவே ஏதோ ஒரு கடையில் தமிழில் பார்த்தாவே நம்ம கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுவோம். அது மாதிரி நான் இதை பார்த்துட்டு கொஞ்சம் தமிழ் கடையினே நம்மளுமே நம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உணவு தெரு காவ் காலி, காவோ காலி, அதான் மேலே இருக்கவன் காவோ கலி அப்படின்னு அதைத்தான் வந்து அவனுக்கு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க. காவோ கலினா சாப்பிட்ற வீதி அப்படின்னு ஒன்று அர்த்தம். இல்லை பாருங்கள், அப்படியே ஒரு ஹிந்தி வார்த்தையை ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை அப்படியே தமிழில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு தெளிவாக புரிய பாருங்க. முட்டை வறுத்த அரிசி, எக் ஃப்ரைட் ரைஸை தான் அவனுக்கு வந்து முட்டை வறுத்த அரிசின்னு போட்டிருக்கானுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவன் இந்த மாதிரி போட்டான் அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்காக நார்த் இந்தியன் கடையிலும் ஒரு இப்போ இல்லை மசாலா தோசை, வெஜ் ஊத்தப்பம் எல்லாம் இருக்குது, நல்லா தான் இருக்கும். நான் அப்படி நினச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நான் தமிழில் தான் நினச்சேன். பட் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி எழுதியிருக்கும் போதே இது கண்டிப்பாக ஒரு தமிழ் கடை இல்லை, இவனுக்கு வந்து ஏதோ ஃப்ராடு தான். ஏன்னா சைடில் வந்து மலையாளத்துலேயும் எழுதியிருந்தாங்க. நான் முடிஞ்சால் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் இருக்க கவர் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சவுத் இண்டியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க. பட் இது உண்மை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் கடைக்குள்ளே போனேன், உண்மையிலுமே ஒஸ்ட்டு ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாலாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. மோஸ்ட்லி நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து உஷாராக இருங்க இந்த சென்ஸ் பாருங்கள். பட் அது உண்மையானமே ஒரு தமிழ் கடை தானா இல்லை வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு ட்ராப் மாதிரி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கடைக்கு போய் சாப்பிட்டா நல்லது. மேபி நான் இங்கே சாப்பிடாமல் இருந்தால் நான் வெளியே வேறு ஏதாவது நல்ல கடையில் போய் நல்லா சாப்பிட்ருப்பேன். பட்
என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இப்படி கற்றுக்கிறதானே. பட் நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி வெளி இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்க போகிறேன். இதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவுமே எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். தாஜ்மஹால்லாம் அவ்வளோதான். பட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே போனோம், ரெட் ஃபோர்ட் தான் எனக்கு வந்து போகிறதுக்கு டைம் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் வெறும் தாஜ்மஹால் மட்டும்தான் சுற்ற முடிஞ்சது. அப்புறம் நான் உள்ளே போகிறதுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த டிக்கெட் எடுக்கல, நான் போகவும் இல்லை. பட் கண்டிப்பாக போயிருக்கணும், நான் கொஞ்சம் ரிக்ரெட் பண்ணுறேன். பட் இட்ஸ் ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன மென்டாலிட்டியில் இருந்தேன்னு எனக்கே தெரில, நான் போகலை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அது அப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் புதுசாக நிறைய பேர் வந்து பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் அனலைஸில் தெரியுது யூடியூப் ஸ்டுடியோஸில். கண்டிப்பாக புதுசாக யாராவது பார்த்தாலே சரி. பட் என்னோடய வாட்ஸ்அப் வியூவர்ஸ் தான் மோஸ்ட்லி சேனல் வீடியோலாம் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அது உண்மையிலுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.